முதல் நாள் கலெக்ஷன் எப்படி சார்? ஏற்கனவே தொடர்ச்சியாக கம்பேரிசன் வரும். அஜித் படம்னா ரஜினி, விஜய் படத்தோட கம்பேரிசன் வரும். ஸோ அந்த கம்பேரிசன் எப்படி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பீட் பண்ணி நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது பெரிய கலெக்ஷன் ஆயிருக்கு. சந்தேகம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அதிக தியேட்டரில் இருந்துச்சு. வேறு படங்கள் போட்டிக்கு பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. தனியாக வர்றது இன்னொன்று, இந்த படத்துக்கு தான் தியேட்டருக்காரங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்த 2 படங்கள் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னொன்று அஜித் படங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கூட்டம் கட்டி ஏறும். அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான படம்னு சொல்லிட்டீங்க. இப்போது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் மண்டேலேருந்து தானே அது கலெக்ஷன் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு தெரியும். அப்போ திங்கட்கிழமை அந்த ஒரு பொதுவானவர்கள், ரசிகர்கள் அல்லாதவர்கள் உள்ளே வந்து அவங்க இந்த படத்துக்கு கிரீன் டிக் அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது நிறுத்து. 500 கோடி 1000 கோடி அப்படின்லாம் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி பேசுனாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட பார்வையில் அதெல்லாம் சாத்தியமாக? ஜனநாயகன் தான் விஜய் அவர்களுடைய கடைசி படம். கடைசி படத்தில் ஒரு தோல்வி படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பராசக்தி வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை போயிட்டு இருக்கலையா? சிவகார்த்திகேயன் பலிகடா தான் மாறுறாரு. ஆமாம், என்னப்போ விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை சிவகார்த்திகேயன்லாம் எதுதான் பொடியாக போயிடுவார். அதுதான் உண்மை. பட்டு ஒருவேளை பராசக்தி படத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை இன்னொரு அமரனா மாறும் அப்படின்லாம் நினச்சவங்க வரலாம். இன்னொன்று, ரிலீஸுங்கிறது ஒரு ஹீரோவின் கையில் கிடையாது. என்னதான் பெரிய அவர் கையில் இல்லாதனால அவர் விரும்புகிறார் அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் நாள் கலெக்ஷன் எப்படி சார்? ஏற்கனவே தொடர்ச்சியாக கம்பேரிசன் வரும். அஜித் படம்னா ரஜினி, விஜய் படத்தோட கம்பேரிசன் வரும். ஸோ அந்த கம்பேரிசன் எப்படி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பீட் பண்ணி நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது பெரிய கலெக்ஷன் ஆயிருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை சொல்கிறது, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அதிக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு படங்கள் போட்டிக்கு பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. தனியாக வர்றது இன்னொன்று, இந்த படத்துக்கு தான் தியேட்டருக்காரங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்த 2 படங்கள் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னொன்று அஜித் படங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கூட்டம் கட்டி ஏறும். அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ இந்த படத்துக்கு தான் பெரும்பாலும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது அதிக ஸ்க்ரீன்ஸு, அதிக கலெக்ஷன். நாளைக்கு தெரியும் என்னங்கிறது. நேற்று இரவு வரைக்கும் ஏதாவது இழுபறி போச்சா? ஏன்னா ஏஜிஎஸ் ஓனர் கல்பனாலாம் வெளிப்படையாக ட்வீட் போட்டிருந்தாங்க, படத்தை நான் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, முதல் முறை அஜித் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. என்ன பிரச்சனை சார் கடைசியில்? இல்லை, எப்போவுமே பெரிய படங்கள் வரும்போது டேர்ம்ஸில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வரும். அப்போ தியேட்டருக்காரங்க ஒரு டேர்ம்ஸ் கேட்பாங்க, இவங்க அவ்வளோ தர முடியாதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரொம்ப குறைப்பாங்க. அது ரொம்ப அதிகப்படியாக போய் உங்களுக்கு 20%, எங்களுக்கு 80%ன்னு வரும்போது எந்த தியேட்டருக்காரங்க அதுக்கு ஒத்துப்பாங்க? அவங்களும் சம்பாதிக்கணும் தானே. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் சம்பாதிச்சா தானே நாளைக்கு ஒரு சின்ன படத்தை போட்டு அவங்களும் வந்து தண்டமாக ஏசி பில் கட்ட போகிறாங்க. கூட்டம் வந்து 15 பேரும் 20 பேரும் 30 பேரும் தான் தியேட்டருக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தியேட்டர் கொள்ளாமல் வர்ற கூட்டத்துக்கு ஒரு படத்துக்கு நீங்கள் 20% தான் உனக்கு தருவேன் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப தவறு. அப்போ தியேட்டருக்காரங்களே நம்ம வாழ வைக்கணும், நம்மளும் வாழணுங்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு விநியோகஸ்தரும் இருக்கணும். பட் இந்த படத்தில் அது நடக்கலை. அதனால் பல இடங்களில் பெரிய பிரச்சனையாச்சு. இன்னொன்று, டிக்கெட் விலையை அதிகப்படுத்தி விற்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் முடியாதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன இழுபறிகள் எப்படி இருந்தாலும் இவ்வளோ பெரிய படத்தை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான படம்னு சொல்லிட்டீங்க. இப்போது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் மண்டேலேருந்து தானே அது கலெக்ஷன் அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்னு தெரியும். ஸோ நார்மல் ஆடியன்ஸ் தெரியல, சொல்ல முடியாது. நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் ரொம்ப அழுத்தமான ஒரு கண்டென்ட்டை, அழுத்தமான கதையை ரசிக்கிற குடும்பங்கள்லாம் மெல்ல அவங்களே மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தியேட்டருக்கு வந்தோமா, ஏதோ கலகலன்னு ஒரு படம் பார்த்தோமா போதுங்கிற மனநிலையில் தான் பல பேர் இருக்காங்க. ஒருவேளை அது இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது தாறுமாறாக போயிடும். நம்ம தெரியாது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது இல்லை. அப்போ திங்கட்கிழமை அந்த ஒரு பொதுவானவர்கள், ரசிகர்கள் அல்லாதவர்கள் உள்ளே வந்து அவங்க இந்த படத்துக்கு கிரீன் டிக் அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியாது. 500 கோடி 1000 கோடி அப்படின்லாம் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி பேசுனாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட பார்வையில் அதெல்லாம் சாத்தியமா? நீங்கள் முன்னாடி சொல்ல இல்லைங்க, அப்படிலாம் எப்போவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சின்னது. இப்போ நீங்கள் கனவுகள் பெருசாக இருக்கலாம், அது இதுன்னு. இப்போ பாலிவுட் மாதிரியோ ஒரு ஆந்திரா தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரியோ நம்மளது இல்லை. ஓகே, அதை நீங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அங்கே பண்ண புஷ்பா 1000 கோடி பண்ணுது, 2000 கோடி பண்ணுதுன்னா அந்த மாதிரி படத்தை இங்கே எங்கே கொடுக்குறீங்க? பாதியை வந்து சம்பளமாக பிடிங்கிடுறீங்க, மீதி தான் ஸ்க்ரீனில் வருது. அப்போ எப்படி நீங்கள் அந்த கிராண்டியரை காட்டி அவ்வளோ பெரிய சம்பளத்தை, அவ்வளோ பெரிய வசூலை எடுக்க முடியும்? ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. முதல்ல அதை நீங்கள் தீர்த்துட்ட பிறகு வேணால் அந்த கனவுகளை நம்ம காணலாம். அது வரைக்கும் இந்த 1000 கோடிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த 20 நாள் கழித்து கங்குவா தோல்விக்கு அப்புறமா ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி வர இருக்குது. சூர்யா அவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த அளவு ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
சூர்யா ரசிகர்கள் கணிசமாக இருக்காங்கல்ல. அஜித் விஜய் அளவுக்கு அவங்க இல்லைன்னா கூட அவங்க ரசிகர்கள் நீங்கள் அவ்வளோ பேர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஓப்பனிங் ஹீரோ தானே அவர். அப்போ நிச்சயமாக இருக்கும். அது வந்து படம் நல்லா இருந்ததுன்னா அது பொதுமக்களும் வந்து எல்லாருமே வந்து பார்க்குற படமாக மாறிச்சுன்னா அதுக்கான கலெக்ஷனை தொடப்போகுது. பட் அந்த படம் குறித்த தகவல்கள் இப்போ இந்த வாரம் விகடனில் கூட கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. படிக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது படத்தில் இருந்ததுன்னா நல்லது தானே. சென்ற படத்தில் ஒரு தவறு அதை விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சூர்யாவுக்கு கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த கங்குவாவுக்கு பிறகு பண்ணுற எல்லா படமுமே ரொம்ப கவனம் எடுத்து தான் பண்ணுறாரு. அதுக்காக தான் வந்து மலையாள இயக்குனர்கள் படமெல்லாம் அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக அவருக்குள்ளே இருக்கும். அதனால் மேலோட்டமாக அந்த படத்தை பண்ணியிருக்க மாட்டார். கூலி படம் சார், அது கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சா? படம் வந்து ரிலீஸ் ஆக தயாராகிடுச்சு. அதான் இந்த ஆகஸ்ட் 14 டேட் அவங்க சொல்லியிருக்காங்களே. ஸோ அதுவும் பெரிய திருவிழாவாக இருக்கும். ஒரு 10 days கேப் இருக்குது, அடித்து இறக்குவாங்க. இன்னொன்று ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் ஒரேடியெல்லாம் வந்து இப்போ விடாமுயற்சி மாதிரியோ அல்லது ஒரேடியாக முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு படம் பண்ண மாட்டார். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் கட்டாயமாக இருக்கணும்னு நினைப்பார். இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் அவர் ஏற்கனவே இங்கே நட்சத்திர இயக்குனராக இருக்கும் பொழுது அவருக்கும் வந்து கடைசியாக வந்த படம் லியோவில் பல கருத்துக்கள் இருந்துச்சு அந்த படம் குறித்து. அப்போ அதையெல்லாம் ஆமாம், அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைப்பார்ல. ஸோ அதனால் அது ஒரு பெஸ்ட் படமாக வரும். டீசர் ஏன் சார் லேட் ஆகுது? டீசர் வந்து முன்னாடியே வருதுன்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு டைம் இருக்குல்ல. ஓகே, இப்போவே நீங்கள் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இப்போ குட் பேட் அக்லி ஜுரம் முதல்ல போகணும். எங்கே திரும்பினாலும் அதுவாக தானே இருந்துச்சு. அது எப்போ அது என்ன கொடுக்குறீங்க, இது என்ன கொடுக்குறீங்க, இப்படியே ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை இறக்குனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆர்வமும் இருக்காது. ஸோ அதனால் இது முதல்ல போகட்டும், அடுத்தது பார்த்துக்கலான்ட்டு தான். இப்போ ஷூட்டிங் முடிச்சு ஜெயிலர் 2 தான் ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 ஆமாம், அது இப்போ இன்னைக்கு கிளம்பி போயிருக்காரு, கோயம்புத்தூர் போயிருக்காரு. அங்கேருந்து கேரளா பார்டருக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஏதோ 20 நாள் ஷெட்யூல்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது ஜனநாயகன் தான், விஜய் அவர்களுடைய கடைசி படம். அந்த படத்தோட பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுனால வந்து கலெக்ஷன் வந்து கடைசி படத்தில் ஒரு தோல்வி படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பராசக்தி வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை போயிட்டு இருக்கு. இருக்கலாம், அது அரசியல் தானே. எப்போ நீங்கள் எதிரி ஆகிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்கல்ல. அதுதானே அரசியல். அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திமுக வந்து இப்போ பராசக்தி படத்தை ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து எவ்வளோ தியேட்டர் போடுவாங்கங்கிறத நம்ம சொல்லவே வேண்டாம். தியேட்டருக்காரங்களே ரெட் ஜெயிண்ட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஜனநாயகனை இறக்கி இது ரெண்டும் ஒரே நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்க வந்து ஜனவரி 9 ஜனநாயகன் சொல்கிறாங்க, அவங்க 13ங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கேப் இருக்குது. இந்த 4 நாள் கலெக்ஷனை மொத்தமாக 4 நாளே போதும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய கலெக்ஷனாக நிற்கும். பட்டு படத்தின் தன்மையை பொறுத்து தான் எது வந்து தாங்கி நிற்க போகுதுங்கிறத. 4 நாள் படம் நல்லா பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா பராசக்திக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? கண்டிப்பாக கட்டாயமாக வரும். இப்போ படம் நல்லா ஜனநாயகன் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த படத்தை தூக்கிட்டு பராசக்தி போடுன்னு சொன்னால் தியேட்டருக்காரங்களே வந்து ஏங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அவங்களுக்கே ஒரு நெருக்கடி வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக வரலாமான்னு நினைப்பாங்க. இந்த பஞ்சாயத்து இழுபறி எல்லாமே போக போக இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்தோன்னே அடுத்த விஜய் தான் அப்படின்னு வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த துப்பாக்கி வந்து விஜய் பக்கமே திருப்பிட்டார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை விரும்பி தான் வந்து விஜய் கூட வந்து போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு, பலியாட ஆக்கப்பட்டார் அப்படின்னு இன்னொரு தகவல். எது சார் உண்மை? சிவகார்த்திகேயன் தெரிந்து சிவகார்த்திகேயன் பலிகடா தான் மாறுறாரு. ஆமாம், என்னப்பா விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை சிவகார்த்திகேயன்லாம் எதுதான் பொடி பொடியாக போயிடுவார். அதுதான் உண்மை. பட்டு ஒருவேளை பராசக்தி படத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை இன்னொரு அமரனா மாறும் அப்படின்லாம் நினச்சி அவங்க வரலாம். இன்னொன்று ரிலீஸுங்கிறது ஒரு ஹீரோவின் கையில் கிடையாது. என்னதான் பெரிய அவர் கையில் இல்லாதனால அவர் விரும்புகிறார் அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை இங்கே தடுக்க முடியாது, உண்ணாவிரதம் இருக்க முடியாது. ஓகே, இல்லைங்க நீங்கள் ரிலீஸாக பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு போய் நான் உண்ணாவிரதமாக இருக்க முடியும். சொல்லி பார்த்துருப்பாரு. ஓகே, இல்லைங்க வேண்டாம், அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார், விஜய் என்ன தம்பின்னு கூப்பிடுறாரு, எனக்கு வேண்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். நம்ம தெரியாது இல்லை, நிச்சயமாக சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதை தாண்டி இங்கே அரசியல் இருக்குல்ல. அது வந்து சிவகார்த்திகேயன் சொன்னாலும் சரி, வேற யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. சரி, ரிஸ்க்கு சிவகார்த்திகேயனுக்கு தான். ஓகே, நீங்கள் இவங்களுடைய சண்டையில் அவர் வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் வந்து சும்மாவே விட மாட்டாங்க, அடித்து தகர்த்துருவாங்க சிவகார்த்திகேயன். அது ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி நெருக்கடிகளை வெளிப்படையாக விஜய் அவர்கள் பேசினார்னா அது இன்னும் படத்துக்கு சாதகமாக மாறும் இல்லையா? இல்லை, நெருக்கடி வந்தால் பேசுவார். ஓகே, ஏன்னா முன்ன மாதிரிலாம் வந்து நெருக்கடி வரும்பொழுது அவர் வந்து அவங்கள தேடி கொடநாடு போனார், அம்மாவை தேடி அங்கே போய் அதுக்கப்புறம் ஒரு வீடியோலாம் போட்டார். இப்போ அவர் படத்தையே அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் போராடி இருக்கார் 2 திராவிட கட்சிகள்கிட்டையும். இவங்களும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க, அவங்களும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு புள்ள பூச்சியாக இருந்தவர் இன்றைக்கி வந்து சிலிர்த்து எழுந்து நிற்கிறார். இன்றைக்கி வந்து அப்படி ஒரு
அநீதி நடந்ததுன்னா அது பொதுமக்கள் பார்வை கொண்டு வருவார். இப்போ எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து அவர் படங்களை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு குடைச்சல் கொடுக்கும்போது மக்கள் பார்த்துப்பாங்கன்ட்டார். அது தவறா மாறிடுச்சு. ஆமா. எம்ஜிஆர் சாதகமா மாறிடுச்சு. எம்ஜிஆருக்கு சாதகமாக மாறிச்சு. அதே மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் பார்த்துப்பாங்கன்னு அவர் சொன்னால் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி சூழலை எதிர்க்கட்சிகளும் விரும்பாது. ஸோ அது மாதிரி இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நிறைவா ஒரு கேள்வி சார், நீங்கள் தான் சொன்னீங்க வலைப்பேச்சில் பேசியிருந்தீங்க தனுஷ் அஜித் ப்ராஜெக்ட் வந்து பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்குன்னு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷோட 56வது படம் கர்ணன் படத்தோட வந்து மாரி செல்வராஜ் இயக்க போகிறாரு, அந்த தகவல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ சார் டேக் அப் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதம் மிடில் வந்து அஜித் கதை கேட்குறார். ஓகே. தனுஷ்ட நேரடியாகவே கதை கேட்குறார். அப்போ அதில் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் இதுவே ஒருவேளை திங்கக்கிழமையிலேருந்து இன்னும் சூப்பராக போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன். ஏன்னா ஒரு சின்ன பயம் இருக்குது, இது ரசிகர்களுக்கான படம், ஒரு 3 நாள் 4 நாள் கூட்டம் வரும், அதுக்கப்புறம் வராதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதை தகர்த்தெறிஞ்சிட்டு இது 5வது நாள்லேருந்து இன்னும் கூட வேகமாக ஓட ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக ஆதிக்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதிக்கிட்ட ஒரு கதையை கேட்டு ஃபைனல் பண்ணி வச்சுட்டாரு, நம்ம சேர்ந்து பண்ணுறோம், இந்த கதையை பண்ணுறோன்னு சொல்லிட்டார் அவர். நடுவில் தான் தனுஷ் உள்ளே வராரு. ஓகே. அப்போ ஒருவேளை தனுஷ் சொல்கிற கதை அதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னா சேர்ந்து படம் பண்ணுவார். இமீடியட்டாக அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஜீவோ கிடையாது. இல்லை இப்போ மாரி செல்வராஜ் படத்தை இல்லைங்க இப்போ பண்ண முடியாது, தள்ளி வைங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறாரு. அஜித் படம் கிடைக்குதுன்னா அதுதானே பெரிய இருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நடக்கும். ஓகே. உதயநிதி அவருமே நெருக்கமாக தானே இருக்காங்க இல்லையா மாரி செல்வராஜுமே. ஸோ டான் பிக்சர்ஸ்னால் அவங்களுமே வந்து தள்ளி போக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவர் நோ சொல்லுவார். ஆமாம்மா, இல்லை எல்லாமே இங்கே உட்காந்து பேசுனா சரியாயிடும் இல்லைங்க. இப்போ அஜித் படம் தனுஷு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ தனுஷ் எவ்வளோதான் பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனராக ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணுறது தானே அவருடைய லட்சியமாக இருக்கும். அவருக்கு ரஜினி வச்சு பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை தானே இது அஜித்துக்கு சொன்னது. அப்போ ரஜினியை வச்சு பண்ணுற வாய்ப்பு இல்லை, அஜித்தை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை தானே முதல்ல அவர் எடுப்பார் கையில். ஓகே. அதனால் மற்ற ப்ராஜெக்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார். சினிமா ரிலேட்டடாக பல்வேறு அப்டேட்களை எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.